18ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு நிஃப்டி பார்க்குறோம். பாருங்கள், நிஃப்டியில் ஆக்சுவலாக வந்து கண்டினியூவாக 3 நாளாக, அதாவது 3 டேஸாக வந்து அந்த கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே மார்க்கெட் போய் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதை பார்க்க முடியுது. இன்றைக்கி கொஞ்சம் ஏமாற்றம் தான். நான் இன்றைக்கி ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குன்னு நினச்சேன். மார்க்கெட்டில் பல்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் இருந்துச்சு. புட்டு கால் 2மே ஈக்குவலாக ஃபைட் இருந்துச்சு. மார்க்கெட் லிக்விடிட்டி ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹை செல்லர் லிக்விடிட்டி, இந்த பக்கம் பையர் லிக்விடிட்டியும் கீழே போல, அகைன் மறுபடியும் வந்து செல்லர் லிக்விடிட்டிலே மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இது ஒரு பெரிய டிசப்பாயின்ட் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு லைனுக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக பெரிய லாஸாக தான் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிக்விட்லேருந்து ட்ரேட் எடுக்கலாம், எடுக்க வேணாம்னு நான் சொல்ல வரல. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ அளவு கம்மியாக இருக்கும், ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம பெருசாக இதை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த இடத்துல நீங்கள் கால் எடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம லைனுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்கன்னு சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி மாற்றி போட்டு மேபி பண்ணாதவங்களுக்கு ஓகே, பண்ணவங்க நிச்சயமாக பெரிய லாஸ் பண்ணியிருப்பாங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம 17ஆம் தேதி, ஆக்சுவலாக வந்து 17ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லிடுறோம். சேம் அந்த இடத்துக்கு வந்து தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி லிக்விடிட்டிக்குள்ளே தான் இவங்களும் பெருசாக ப்ளே பண்ணியிருக்காங்க, பெருசாக ரேஞ்சு கொடுக்கல. ஸோ இது உண்மையிலேயே வந்து ஆப்ஷன் பையருக்கு டிசப்பாயின்டு. எதை சொல்ல வரேன்னா, நம்ம ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்கும், மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு இடையில மார்க்கெட் இங்கே இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த லைனுக்கு இடையில இருக்கிற வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகாது. நிஃப்டிலையும் சேம்னஸ் அதே தான். நீங்கள் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு லைனை அதை டச் பண்ணியிருக்கணும். டச் பண்ணால் மட்டும்தான் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம கொடுத்துருக்க இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, கொடுத்துருக்க இந்த 2 லைனுமே என்ன அப்படின்னா செல்லர்ஸ். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்க 2 லைனும் செல்லர்ஸ் தான். ஸோ இவங்க தோல்வியோ வெற்றியோ அடைந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும், ஒரு ரேஞ்சு, புது ரேஞ்ச் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டவங்க, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும். வால்டைல் மார்க்கெட் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம லைனுக்கே போகலைன்னா எனக்கு வால்டைல் மார்க்கெட் தான். சரியா, 100ல் 10 நாள் வேணால் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும், மற்ற 90 நாள் லாஸ் தான் ஆகும். அதனால தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து எப்பவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம லைன் வந்தால் ட்ரேட் எடுங்க, இல்லைனா இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லிக்விடிட்டியில் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்ல, மினிமம் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா டைம் டிகே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டிகேன்றது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது, இங்கே இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன் கூட பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது நம்ம லைனுக்கு வந்துச்சுன்னா ஓடிஎம் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் பையருக்கு அது ஒரு பெரிய ஜாக்பாட் அமையும். இன்னைக்கு அது நடக்கலை, ஆனால் கடைசியாக நம்ம போட்ட வீடியோஸில் எல்லா நாளுமே எக்ஸ்பீரி அன்னைக்கு ஜாக்பாட் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கலை. நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். மார்க்கெட்டில் பல்ஸும் இருந்துச்சு, பட் ஆனால் மார்க்கெட்டை மேலேயோ கீழேயோ புஷ் பண்ணாமல் 2 பக்கம் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பெருசாக மூமெண்டம் கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நாளையோட லெவல்ஸ், அதாவது 19ஆம் தேதியோட லெவல்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி மார்க்கெட் வந்து ரேஞ்சு கிரியேட் பண்ண காத்துட்ருக்கான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.